பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய ஈடு இணையற்ற திருநாமத்தினாலே கிறிஸ்து இயேசுவில் ஜீவ ஊற்று என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவரது பேரன்பு, கிருபை, இரக்கம், தயவு, இரக்கம் என்றும் உள்ளது. இந்த நாளிலும் ஆண்டவருடைய முகத்தை ஆர்வமாய் தேடி வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் மகிமையான காரியங்களை, அதிசயமான காரியங்களை செய்ய போகின்றார். ஆகவே ஆர்வமாய் செவி கொடுப்போம். ஆவியானவர் நம்மோடு கூட இடைபட வேண்டும் என்று விரும்புகிறார். ஆவியானவரே, நான் இருக்கிற இடத்திலே வெளிப்படும், உம்மை வரவேற்கிறோம் என்று சொல்லி ஆர்வமாய் எதிர்பாருங்கள். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் கொடுத்திருக்கிற ஒரு திருவசனம், அது சங்கீதம் 84:5 மற்றும் 6வது திருவசனங்கள். சங்கீதம் 84:5-6. உம்மிலே பலன் கொள்கிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். இந்த திருவசனங்களிலே சங்கீதக்காரன் பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையின்படி அந்த சங்கீதத்தை வாசிக்கிறவர்கள், பாடுகிறவர்கள், இந்த நாளில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்கள் எல்லாருடைய கவனத்தையும் நோக்கத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீதும் பிதாவாகிய தேவன் மீதும் திருப்புகிறார். பாருங்கள், உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் தங்கள் இருதயங்களிலே செவையான வழிகளை கொண்டிருக்கிற மனுஷனும் பாக்கியவான். பிரியமானவர்களே, கர்த்தரிலே நாம் பலன் கொள்ள பழக வேண்டும். அவரிலே பலன் கொள்ளும் பொழுது அது நமக்கு ஒரு மகிமையான அனுபவமாக இருக்கும். கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்க்க ஆரம்பித்து விடுவோம். ஸ்தோத்திரம். இன்று தேவனாகிய கர்த்தரிடத்திலே அற்புதங்களை பெற்றவர்கள் அதை பெற்றுக்கொண்டு சும்மா இருக்க முடியாது. ஸ்தோத்திரம். நாம் இருக்கிற இடங்களிலே, ஸ்தாபனங்களிலே, ஊர்களிலே, கிராமங்களிலே, பட்டணங்களிலே கர்த்தருக்கு சாட்சியாக இருப்போம். கர்த்தரை பற்றி மற்றவர்களுக்கு அறிவிப்போம். ஆவியானவர் நாம் அவருக்குள்ளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே, பிதாவாகிய தேவனுக்குள்ளே இன்னும் பலப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். ஸ்தோத்திரம். முதலாவதாக சங்கீதம் 46:1 வாசித்து பாருங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாக இருக்கிறார். பாருங்கள், அவர் அளவிட முடியாத அளவுக்கு மிகவும் பெரிய பலனுடையவர். கர்த்தருடைய மிகுந்த பலன், பலத்த கரம். ஸ்தோத்திரம். பரிசுத்த வேதாகமத்திலே அநேக இடங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவர் இஸ்ரவேல் ஜனங்களை கொடிய எகிப்திலிருந்து அவருடைய ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் வெளியே கொண்டு வந்தார். அது மாத்திரமல்ல, வனாந்தரத்திற்குள்ளே அவர்கள் நுழையும் பொழுது செங்கடல், வனாந்தரத்தின் அனுபவங்கள் எல்லாவற்றிலும் அவருடைய கரத்தின் பலனை அவர் வெளிப்படுத்தினார். பாருங்கள், எகிப்திலும் வெளிப்படுத்தினார், வனாந்தரத்திலேயும் வெளிப்படுத்தினார், செங்கடலிலும் வெளிப்படுத்தினார். அவருடைய பலனை குறித்து நாம் ஆவியானவரோடு அங்கே பரிசுத்த வேதாகமத்திலே அவரை குறித்து எழுதி வைத்திருக்கிற மகிமையான காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் சுமார் ஒரு 17 ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் தொடர்ந்து கிரமமாக வேதத்தை வாசித்து கொண்டிருந்த நாட்களில் யோபுவின் புத்தகத்திலே உள்ள சில காரியங்களை ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். பாருங்கள், நம்ம எல்லாருக்கும் தெரியும் யோபுவினுடைய பின்னிலைமையில் இரட்டிப்பான ஆசீர்வாதம். யோபு 42:10, 42:2 அவர் அறிக்கை செய்கிறார், தேவரே, நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்த காரியம் தடைபடாது. பாருங்கள், அதுக்கு முந்தின 3-4 அதிகாரங்களை வாசித்து பார்த்தேன் அந்த காலங்களில். அப்போ ஆவியானவர் என்னோடு இடைப்பட்டார். அங்கே கர்த்தர் தன்னை பற்றி அழகான காரியங்களை, மகிமையான காரியங்களை, மகத்துவமான காரியங்களை அவருடைய வாயின் வார்த்தைகளின் மூலமாக யோபுவோடு பேசுகிறார். ஸ்தோத்திரம். அதை வாசிக்கும்போது என்னுடைய உள்ளமும் கிறிஸ்துவுக்குள்ளே அனல் கொண்டது.
இன்று நாம் விசுவாச அறிக்கை சில நேரங்களில் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட அளவு தேவனாகிய கர்த்தரை அறிந்து கொண்டு கர்த்தர் செய்து விடுவார் என்று சொல்லி விசுவாச அறிக்கை செய்கிறோம். அது ஓரளவுக்கு நல்லது தான். ஆனால் தேவனை அறிகிற அறிவிலே நாம் இன்னும் வளர வேண்டும். அவருடைய மகிமை மகத்துவத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொள்ளும் பொழுது அந்த பலனை குறித்ததான சில வெளிப்பாடுகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்கள், அந்த யோபுவின் புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த வெளிப்பாடுகளுக்கு அதை கற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். ஸ்தோத்திரம். அதுக்கு பிறகு என்னுடைய விசுவாச வாழ்க்கையில் கர்த்தர் அடுத்த நிலைக்குள்ளே கொண்டு சென்றார். எனக்கன்பான தேவனுடைய ஜனமே, நம்முடைய கர்த்தர் சர்வ வல்லவர், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். அவருடைய அறிவு அளவிட முடியாதது. அவருடைய பலன் பாருங்கள், ஒரு நொடி சிந்தித்து பாருங்கள். மேலே வானத்திலே பாருங்கள், அங்கே சூரியன், சந்திரன், விண்மீன்கள் அவைகளெல்லாம் அவர் சிருஷ்டித்திருக்கிறார். பூமியை பாருங்கள், உயரமான மலை சிகரங்கள், பள்ளத்தாக்குகள், வருடந்தோறும் நடக்கிற மழை, வெள்ளம், தண்ணீர், நதிகள், ஆறுகள் எல்லாம் தேவனுடைய மகிமையை மகத்துவத்தை பறைசாற்றி கொண்டு இருக்கின்றன. அந்த தேவனாகிய கர்த்தரிலே தான் நாம் பலன் கொள்ளுகிறோம். மறந்துவிடக்கூடாது. அவர்தான் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். அவர் நமக்கு ஆபத்து வருகிற நேரத்தில் அவர் நமக்கு அனுகூலமான துணையாக நின்று நம்மை அவர் அந்த ஆபத்தின் சோதனைகளின் சூழ்நிலைகளிலிருந்து விடுவித்து தப்புவிக்கக்கூடியவராக இருக்கிறார். சங்கீதம் 91 வாசித்து பாருங்கள். ஆபத்தில் நானே அவனோடு கூட இருந்து அவனை தப்புவித்து கனம் பண்ணுவேன். பாருங்கள், யோபுவுக்கு வந்த எல்லா ஆபத்துகள், நெருக்கடிகள், வியாதிகள், நோய்கள், பலவீனங்கள், இக்கட்டுகள், அவரை சுற்றியிருந்த மனிதர்கள் மூலமாக வந்த பரியாசம், நிந்தைகள், குற்றச்சாட்டுகள், தவறான வார்த்தைகளின் மூலமாக அவருடைய இருதயத்தை வேதனைப்படுத்தின காரியங்கள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் அவரை விடுவித்தார். ஸ்தோத்திரம். இதில் சங்கீதம் 46:1 இன்னும் கொஞ்சம் வித்தியாசமானது. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆங்கில வேதாகமத்தில் எவர் பிரசன்ட் ஹெல்ப், எப்பொழுதும் உடனிருக்கும் உதவி செய்கின்றவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கன்பான தேவனுடைய ஜனமே, ஸ்தோத்திரம். இன்று நாம் புதிய ஏற்பாட்டிலே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே நேரத்தில் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவிலும் நாம் இன்னும் வளர வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளே எல்லாம் இந்த பூமியிலேயும் வானத்திலும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் அவர் மூலமாகத்தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய பரிபூரணத்திலிருந்து தான் நாம் கிருபை மேல் கிருபை பெறுகிறோம். அவருடைய பலத்திலே நாம் பங்கடைகிறோம். பிரியமானவர்களே, அந்த கிறிஸ்துவை அறிகிற அறிவிலும் நாம் வளர வேண்டும். பிதாவாகிய தேவனாகிய கர்த்தரை அறிகிற அறிவிலும் நாம் வளர வேண்டும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் அவரை அறிய ஆரம்பித்த நாட்களிலிருந்து அவருடைய அந்த மகிமையை மகத்துவத்தை வெளிப்படுத்தி கொண்டே வருகிறார். இன்னும் பூரணமாக அறிந்துவிட்டேன் என்று சொல்லி எவரும் சொல்லுவதற்கு இல்லை, நானும் சொல்லுவதற்கு இல்லை. அவர் அவ்வளவு மகிமையானவர், மகத்துவமானவர். நாம் எல்லோரும் பரலோகத்திற்கு போகும்போது அதை பூரணமாக அறிந்து கொள்வோம். ஆனால் இந்த பூமியிலேயும் நாம் அதை அறிந்து கொள்ள நம்மை அர்ப்பணிப்போம். பிரியமானவர்களே, கர்த்தர் அதை நமக்கு வெளிப்படுத்த அவர் வாஞ்சையுள்ளவராக இருந்து கொண்டே இருக்கிறார். இன்று கர்த்தரிலே பலன் கொள்ளுவதற்கு பதிலாக மற்ற காரியங்களை தேடி ஓடிக்கொண்டு இருக்கிறோமா? ஆவியானவர் அன்பாய் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். இன்று மற்ற காரியங்கள் எல்லாம் தற்காலிகமானவைகள். ஆனால் தேவனாகிய கர்த்தரிலே நீங்கள் பலன் கொள்ள பழகுவீர்கள் என்றால் அது நிரந்தரமானது, நித்தியமானது,
அதன் மூலமாக நம் வாழ்க்கையிலே தேவன் வைத்திருக்கிற திட்டங்கள் அவருடைய பலத்த கரத்தினால் பரிபூர்ணமாக நிறைவேறும். இன்று ஸ்தோத்திரம். என்னுடைய வாலிப வயதிலும் எடுத்துக்கொள்வோம் என்றால், வாலிப வயதிலும் சில சவால்கள், சோதனைகள் வரும். ஆனால் அந்தந்த நேரங்களிலே நாம் பலனடைவதற்கு திரைப்படங்களை நாடி ஓடுகிறோம், சிற்றின்ப பழக்க வழக்கங்களிலே ஈடுபடுகிறோம், இன்னும் மதுபானம், புகை, கஞ்சா போன்ற காரியங்களிலே ஈடுபடுகிறோம். பாருங்கள், அவைகளெல்லாம் தற்காலிக ஒரு தீர்வாகத்தான் அமையும். பாருங்கள், அதுவும் அந்த பழக்கம் முடிந்த பிறகு நாம் சந்திக்க வேண்டிய பிரச்சனைகள், நம்ம நினைப்போம் அதை குடித்தோம்னா கொஞ்சம் மைண்டு ஃப்ரீ ஆகும், அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அதுக்கு பிறகு தான் கூடுதல் பாரமாக நமக்கு காணப்படும். இந்த பலவீனத்திலிருந்து நம்ம எப்படி வெளியே வரப்போகிறோம் என்று திகைக்கக்கூடிய அளவுக்கு, கலங்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஆவியானவர் அன்பாக எச்சரிக்கிறார். இன்று ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவிலே பலன் பெற உங்களை அர்ப்பணியுங்கள். நீங்கள் இன்று முதல் ஒரு மாற்றத்தை காண்பீர்கள், இன்று முதல் ஒரு மேன்மையை காண்பீர்கள். ஸ்தோத்திரம். இன்று முதல் நீங்கள் வலிமை பெறுவீர்கள். ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் நம்மை வைத்திருக்கிற ஒவ்வொரு இடங்களிலும் கிறிஸ்துவுக்காக எழும்பி பிரகாசிக்கிறவர்களாக கர்த்தர் நம்மை மாற்ற வேண்டுமென்று விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். அதுக்கு அடுத்தபடியாக பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாவதாக இந்த பூமிக்கு வந்து மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றிவிட்டு பரலோகத்திற்கு சென்றிருக்கிறார். பாருங்கள், அவர் செல்லும் பொழுது ஒரு மகிமையான வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். நான் போவது உங்களுக்கு நலமாக இருக்கும். நான் போவேயானால் பரிசுத்த ஆவியானவரை நான் உங்களுக்காக அருளும்படிக்கு பிதாவினிடத்தில் வேண்டிக் கொள்வேன். பாருங்கள், இயேசு மரித்து உயிர்த்து பரலோகத்துக்கு செல்லும்போது நமக்கான பாவ கிரயத்திற்கான இரத்தத்தை அவர் அங்கே செலுத்துகிறார். அது மாத்திரமல்ல, பிதாவின் வாக்குத்தத்தம் நம் வாழ்க்கையிலே நிறைவேறும்படிக்கு வேண்டுதல் செய்கிறார். பாருங்கள், யோவேல் 2வது அதிகாரத்தில் அந்த வாக்குத்தத்தம் இருக்கிறது. கடைசி காலத்திலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்போ இயேசுவானவர் பரிந்து பேசி அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வெகுமதியை பெற்றுக்கொண்டு அதை பூமியிலே தந்தருள்கிறார். பரிசுத்த ஆவியானவரால் நம்மை நிரப்புகிறார். அவருக்குள்ளே ஒரு விசேஷித்த பலன் இருக்கிறது. அப்போஸ்தலர் 1:8 ஆண்டவர் குறிப்பிட்டார், நீங்கள் பரிசுத்த ஆவி உங்கள் மீது வரும்பொழுது, உங்களுக்குள்ளே வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். இது ஒரு அசாத்தியமான ஒரு பலன், வல்லமை. அதை டுனாமிஸ் என்று குறிப்பிடுகிறார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, அந்த பலத்தினால் நாம் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேமில் காத்திருந்து ஜெபிக்க பழக வேண்டும். எருசலேமில் காத்திருப்பது என்றால் எது குறிக்கிறது? கர்த்தரை துதிக்கும் துதியோடு மீட்பின் திட்டத்திற்குள்ளே கிறிஸ்து இயேசுவினுடைய அந்த பரிகார பலியிலே நம்மை அர்ப்பணித்து பிதாவாகிய தேவனை துதிக்கும் துதியோடு நாம் காத்திருக்கும் பொழுது, கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்திலே பரிந்து பேசி பெற்ற பரிசுத்த ஆவியானவருடைய வெகுமதியை நம் ஒவ்வொருவருக்கென்றும் பிரத்யேகமாக தனிப்பட்ட விதத்திலே ஒவ்வொருவருக்கென்றும் அனுப்புகிறார். இண்டிவிஜுவலாக அனுப்புகிறார். பாருங்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் இண்டிவிஜுவலாக ஒவ்வொருவர் மேலும் அந்த அக்கினி நாவுகள் வெளிப்பட்டன என்று வேதம் பதிவிடுகிறது. ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதத்திலே. ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் ரெடிமேடாக ஒரே மாடல், ஒரே கலர், ஒரே ஷர்ட்டுன்னு இல்லை. அதில் சில காரியங்கள் ஒத்து இருந்தாலும் அது இண்டிவிஜுவலாக ஒவ்வொருவருக்கும் பிரத்யேகமாக தேவன் வைத்திருக்கிற திட்டத்தின்படி கர்த்தர் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, அந்த பலத்தினால் நாம் தரிப்பிக்கப்பட வேண்டும். இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து வேதாகமத்திலே அவருக்கு அநேக பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கம்ஃபர்ட்டர் என்றால் ஆறுதல் தருகிறவர், தேற்றுகிறவர் என்று அர்த்தமாகிறது. அவரும் நமக்காக பரிந்து பேசுகிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்காக பரிந்து பேசுகிறார். ஸ்தோத்திரம். அவர் பலத்த காற்றோடு அவர் நம் நடுவில் வெளிப்பட்டார் என்று சொல்லி வேதம் பதிவிடுகிறது.
ஸ்தோத்திரம். அக்கினிமயமான நாவுகளோடு வெளிப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நமக்கு பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நிறைய வெளிப்பாடுகளை பெற்று தருகிறார். சத்தியத்திற்குள்ளே நம்மை நடத்துகிறார். கிறிஸ்து இயேசுவிடத்தில் கேட்டு அவர் நமக்கு அறிவிக்கிறார், வருங்காரியங்களை அறிவிக்கிறார். ஸ்தோத்திரம். எனக்கன்பான தேவனுடைய ஜனமே, ஸ்தோத்திரம். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவும் தேற்றரவாளர் தான். அவர் சொல்லுகிறார், வேறொரு தேற்றரவாளனை நான் உங்களுக்கு தருகிறேன். அவர் சத்திய ஆவியானவர், எந்நாளும் நம்மோடு கூட இருக்கிறவர். எந்நாளும் 24/7 நம்மோடு கூட இருக்கிறவர், சத்தியத்திற்குள்ளே நடத்துகிறார். ஸ்தோத்திரம். அவர் நமக்காக பரிந்து பேசுகிறார். ஸ்தோத்திரம். அதிலே பரிசுத்த ஆவியானவர் என்று நம்முடைய தமிழ் வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற காரியம், அங்கே எபிரேய மூல பாஷையில் ஸ்பிரிட் ஆஃப் ஹோலினஸ், பரிசுத்தத்தின் ஆவியானவர் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று சொல்லி குறிப்பிடுகிறார்கள். எனக்கன்பான தேவனுடைய ஜனமே, ஸ்தோத்திரம். அவர் நம்மிலே ஒரு புது பலனை நமக்கு கொடுக்கிறார். இதை குறித்து நிறையா சொல்ல முடியாது. நீங்கள் அதை அவரை பெற்றுக்கொள்வீர்கள் என்றால் நீங்களே அறிந்து கொள்ள முடியும். அவர் ஒரு நபர், ஒரு ஆள் தத்துவத்தோடு அவர் இருக்கிறார். எப்படி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஆள் தத்துவமாக ஒரு மகிமையான கர்த்தராக உலாவினாரோ, அதே போல் பரிசுத்த ஆவியானவரும் நம் நடுவிலே மகிமையாக நம் நடுவிலே உலாவுகிறவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். என்று தேவ கிருபையினாலே, ஸ்தோத்திரம், என்னுடைய வாழ்க்கை ஊழியத்தின் அனுபவத்திலேயே பார்த்துருக்கிறேன். 30 ஆண்டுகளுக்கு முன்பதாக இருந்த காரியம் இப்பொழுது கொஞ்சம் ஆங்காங்கே இம்ப்ரூவ் ஆகியிருக்கிறது. கர்த்தருடைய சபையிலே பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவருக்காக ஜெபங்கள் ஏறெடுக்கப்படுகின்றன. கர்த்தர் கிருபையாய் கடைசி காலங்களில் எல்லாரையும் நிரப்பி கொண்டு இருக்கிறார். உங்களையும் நிரப்ப அவர் வாஞ்சி உள்ளவராக இருந்து கொண்டு இருக்கிறார். அவரிடத்தில் கேளுங்கள். தாகமாக இருக்கிறவர்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வரக்கடவர்கள். அவர் அந்த தாகத்தை சம்பூரணமாக திருப்தி செய்கிறவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். அவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த வித்தியாசத்தை நீங்களே புரிந்து கொள்ள முடியும். என்னுடைய வாழ்க்கையில் அப்படித்தான். 90 பின்மாற்றத்தில் இருந்து கொண்டிருந்த என்னை கர்த்தர் அவருடைய அன்பிற்குள்ளே கொண்டு வந்தார். ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்தார். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்துக்காக வாஞ்சித்த பொழுது கர்த்தர் நிரப்பினார். ஸ்தோத்திரம். என்னுடைய ஜெப வாழ்க்கை, ஸ்தோத்திரம், அதுக்கு முன்பு இருந்தது ஏதோ கடமைக்காக சிறிது நேரம், அதுவும் சில நேரம் ரொம்ப ப்ரெஷர்னால் இருக்கிற மாதிரி இருந்து கொண்டு இருந்தது. ஆனால் ஆவியானவர் வந்த பொழுது ஜெப வாழ்க்கை ஒரு இன்பமானதாக மாறினது. கர்த்தருடைய முகத்தை நம்ம மேலே பிரகாசிக்க பெற்றுக்கொள்ளலாம். ஆமாம், என்னை அதிகமாக உற்சாகப்படுத்துகிற வேத வசனம் ஒன்று சங்கீதத்தில் உண்டு. ஆமாம், அபிஷேகம் பண்ணினவர்களுக்கு கர்த்தர் தன்னுடைய முகத்தை மறைக்கவே மாட்டார். நீங்கள் அவரை தரிசிக்கலாம், அவருடைய சத்தத்தை கேட்கலாம், அவருடைய ஆவியானவருடைய வழி நடத்துதலை கிரமமாக உங்கள் வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளிலும் பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சங்கீதம் 84 அதைத்தான் பார்க்கிறோம். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தராலே பலப்பட வேண்டும். அதை நம்முடைய வாழ்க்கையிலே அனைத்து பகுதிகளிலும் பெற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், ரட்சிப்பின் வேளையிலே நம்முடைய ஆவியிலே, ஆத்துமாவிலே கிறிஸ்துவின் பரிபூர்ண ஜீவன் வைக்கப்படுகிறது. ஸ்தோத்திரம். நாம் தொடர்ந்து அந்த வெளிச்சத்திற்கு விட்டு கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளிலும் அவர் வெளிப்பட நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். குடும்பத்திலே பெற்றுக்கொள்ள முடியும், வேலை தொழிலிலே பெற்றுக்கொள்ள முடியும், சொத்து சுதந்திரங்களிலே பெற்றுக்கொள்ள முடியும், சமுதாய கடமைகளிலே, தேச கடமைகளிலே, சர்வதேச கடமைகளிலே பெற்றுக்கொள்ள முடியும். யோவான் 10:10 அப்படி சொல்லுகிறது. ஆண்டவரே குறிப்பிட்டார், நானோவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவுமே வந்தேன். பாருங்கள், இதிலே கிறிஸ்துவுக்குள்ளே நாம் பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். கிறிஸ்துவிலே தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். மற்ற பலனெல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவு தான்.
ஆனால் கிறிஸ்துவில் நீங்கள் பெறுகிற பலன் அது ஒரு அதிசயமானது, மகிமையானது. பிரியமானவர்கள், அவர் நேரடி வார்த்தையின் மூலமாக அதை நமக்கு பரிபூரணப்படுத்தி கொண்டே வருகிறார். ஸ்தோத்திரம். பாருங்கள், நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே நம்ம சிம்சோனை குறித்து பார்க்கிறோம். பாருங்கள், அந்த சிம்சோன் பிறப்பதற்கு முன்பதாகவே தேவனால் முன்னறிவிக்கப்படுகிறார். அவருக்குள்ளே ஒரு விசேஷித்த பலன் சரீர பிரகாரமாக இருந்தது. ஸ்தோத்திரம். பாருங்கள், அந்த காலத்திலே பெலிஸ்தியர்கள் ரொம்ப வலுவானவர்களாக இருந்து கொண்டு இருந்தார்கள். ஆமாம், போர் திறமைகளிலே, போர் தளவாடங்களிலே தேறினவர்களாக இருந்து கொண்டு இருந்தார்கள். ஆனால் கர்த்தர் ஒரு மனிதனை அவர்களுடைய கையில் இருந்து இஸ்ரவேல் மக்களை ரட்சிக்கும்படிக்கு இந்த சிம்சோனை ஏற்படுத்துகிறார். பாருங்கள், வேதம் பதிவிடுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் பலமாக இறங்கினார். வேதம் பதிவிடுகிறது, அவன் ஒரு சிங்கத்தை பிடித்து ஒரு ஆட்டுக்குட்டியை போல் அதை கிழித்து போட்டான் என்று வேதம் பதிவிடுகிறது. எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று பிசாசுக்கு எதிர்த்து நிற்பதிலே கிறிஸ்து இயேசு நாம் ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட பலனாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஸ்தோத்திரம். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். இன்று தேவனாகிய கர்த்தர் நம்மை வைத்திருக்கிற இடங்களிலே பிசாசை ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். கடைசி காலத்திலே சமாதானத்தின் தேவன் சாத்தானை சீக்கிரம் உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார் என்று சொன்னபடியாய் நாம் அந்த பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செயல்களிலே நாம் எந்த இடத்திலே இருந்து கொண்டு இருக்கிறோம் என்று ஒரு நிமிடம் உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த நாளிலே உங்கள் எல்லைகளிலே வெளிப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். கர்த்தருடைய கரம் உங்கள் மீது வெளிப்பட அவர் விரும்புகிறார். உங்களை பலத்தினால் இடை கட்ட வேண்டும் என்று விரும்புகிறார். ஸ்தோத்திரம். நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம், என் வாழ்க்கையில் அது வந்தால் நல்லா இருக்கும், இது வந்தால் நல்லா இருக்கும், நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். அதில் ஆண்டவர் அவருடைய அந்த பலனை, அசாத்தியமான பலனை வெளிப்படுத்தும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்களை தேவன் லகுவாக செய்ய வல்லவராக இருந்து கொண்டு இருக்கிறார். அற்புதங்களை செய்ய வல்லவராக இருந்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் அதை அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, இன்று உங்கள் வாழ்க்கையிலே பலவீனங்களிலே சிக்கி தவித்து கொண்டு இருக்கிறீர்களா? எவ்வளவோ மருந்து மாத்திரைகளை எடுத்து பார்த்து விட்டேன், இன்னும் ஒரு தீர்வு இல்லை என்று அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறீர்களா? கவனியுங்கள். 2 கொரிந்தியர் 12:9 அங்கே பக்தன் அழகாக குறிப்பிடுகிறார். அவருடைய வாழ்க்கையிலே கடந்து சென்ற அனுபவம் இன்று நமக்கும் ஒரு படிப்பினையை ஆவியானவர் அதன் மூலமாக கொடுக்கிறார். என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்திலே என் பலன் பூரணமாக வெளிப்படும். பாருங்கள், பவுல் அப்போஸ்தலனை கர்த்தர் தேற்றினார். அதே காரியத்தை நமக்கும் சொல்லுகிறார். நீங்கள் கடந்து செல்லுகிற பாதையிலே கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு போதுமானதாக இருந்து கொண்டு இருக்கிறது. இதை மறந்துவிடக்கூடாது. அதே நேரத்திலே நீங்கள் பலவீனத்திலே இருந்து கொண்டு இருந்தாலும் கர்த்தருடைய பலன் உங்கள் மூலமாக வெளிப்படும். எதற்காக வெளிப்படும்? தேவ திட்டத்தின் நிறைவேறுதலுக்கு ஏதுவாக வெளிப்படும். இதிலே ஆவியானவர் நம் தேவனுடைய திட்டத்திலே இன்னும் நெருங்கி சேர்ந்து இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். பாருங்கள், இயேசுவானவர் கெத்செமனே தோட்டத்தில் இருந்த பொழுது அவர் அங்கிருந்து பின்வாங்கவில்லை. லூக்கா 22வது அதிகாரம் 43-44 வாசித்து பாருங்கள். அங்கே கர்த்தர் இயேசு கிறிஸ்து மனிதனாக இருந்த பொழுது அவர் ஒரு பக்கம் தேவகுமாரன், மனிதகுமாரனாகவும் இந்த பூமியிலே வெளிப்பட்டார். அவருக்கு சிலுவையை குறித்ததான ஒரு புரிதல், வெளிப்பாடு அவருக்கு இருந்த பொழுது அவருடைய ஆத்துமா மிகுந்த மரணத்துக்கு ஏதுவான துக்கம், வியாகுலத்தை அவர் அனுபவித்தார். பாருங்கள், அப்பொழுது கர்த்தர் ஒரு தேவதூதனை அனுப்பி அவரை பலப்படுத்தினதாக வேதம் பதிவிடுகிறது. இன்று கர்த்தர் நாம் செல்லுகிற பணிகளிலும் அப்படி நம்மை அவர் பலப்படுத்துகிறார். தேவதூதர்களை அனுப்பி நம்மை பலப்படுத்துகிறார். இதில்
கொஞ்சம் கவனியுங்கள், நீங்கள் அந்த விஷயத்தில் பலன் கொள்ள ஆரம்பித்து விடுவீர்கள். எரேமியா 29:11 படியாக ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தின் மையத்தில் இருக்கும் பொழுது இட் வில் கோ ஸ்மூத்லி. பாருங்கள், பவுல் அப்போஸ்தலனுக்கு அதைத்தான் சொல்லுகிறார். நீ என்னுடைய திட்டத்திலே மூவ் பண்ணி சென்று கொண்டு இருக்கும் பொழுது என்னுடைய பலன் பூரணமாக வெளிப்படும். அப்போது கர்த்தருடைய அந்த பூரண பலத்தை ஒவ்வொரு நாளும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். சரி, இந்த பலவீனத்திலிருந்தும் நாம் பலன் கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். வேதாகமத்தில் அதுக்கும் சில காரியங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். எபிரேயர் 11வது அதிகாரம் 11வது வசனத்திலே வாசித்து பாருங்கள். சாராள் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று அறிந்து ஸ்தோத்தரித்து அவர்கள் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு பலனை பெற்றுக்கொண்டார்கள் என்று வேதம் பதிவிடுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். தேவனாகிய கர்த்தர் உங்களை கொண்டும் என்னை கொண்டும் அவர் என்ன காரியத்தை செய்ய திட்டம் வைத்திருக்கிறாரோ, ஒரு பக்கம் பலவீனம் இருந்தாலும் அவருடைய கிருபையும் தாங்கும். அவருடைய கரம் நம் மூலமாக அவருடைய திட்டத்தை நிறைவேற்றி கொண்டே இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே சகல துதிகன மகிமை உண்டாகட்டும். இதில் இன்னும் நீங்கள் பின்னாடி நீங்கள் விசுவாச வீரர்கள் பட்டியலில் 11வது அதிகாரம் பின்னாடி வாசி பாருங்கள். 33, 34 அழகாக குறிப்பிடப்பட்டிருக்கும். அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், பட்டய கருக்கு தப்பினார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், பலவீனத்திலே பலன் கொண்டார்கள், யுத்தத்திலே வல்லவர்களானார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களைத்தான் சொல்லுகிறார் ஆவியானவர். ஆவியானவர் உங்களுக்குள்ளே விசுவாசம் அனல் மூட்டப்படும் பொழுது தேவனாகிய கர்த்தர் இந்த எல்லாவற்றையும் உங்களுக்கு செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். நீங்கள் பலவீனத்திலே பலன் கொள்வீர்கள். உங்கள் பலவீனம் நாளடைவில் உங்களை விட்டு மறைந்து போகும். இனிமேல் அந்த பலவீனம் உங்களுக்கு வருவதில்லை. ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தருடைய மகிமைக்காக சொல்லுகிறேன். சில நேரங்களிலே கர்த்தர் சொல்லியிருக்கிறார், பேசியிருக்கிறார், இனி இந்த பலவீனம் உனக்கு வராது மகனே என்று சொல்லியிருக்கிறார். அதுக்கு பிறகு தேவநாம மகிமைக்காக அந்த பலவீனம் வருவதில்லை. எனக்கன்பான தேவனுடைய தினமே, கர்த்தர் உண்மையுள்ளவர். அவர் அந்த பலவீன சூழ்நிலைகளிலே அவருடைய கிருபை நம்மை தாங்கும். அதே நேரத்தில் அவரை நோக்கி கூப்பிட பழகும்போது அந்த பலவீனத்தை அவர் பலனாக மாற்றி விடுவார். அது மாத்திரமல்ல, நீங்கள் அதற்காக கர்த்தர் உங்களை செய்ய வைத்திருக்கிற பணிகளிலே ஊழியங்களிலே ஒரு தொய்வு இன்றி கர்த்தருக்காக நீங்கள் ஓடிக்கொண்டு இருக்கவும் அவர் அனுக்கிரகம் செய்வார். அதுவும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அசாத்தியமாக உதவி செய்வார். நாளடைவில் அந்த பலவீனங்கள் உங்களை விட்டு மறைந்து போகும்படிக்கு செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 38வது அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். 38 5வது வசனம் என்று நினைக்கிறேன். எசேக்கியா மரணத்துக்கு ஏதுவான நோய்பட்டிருந்த பொழுது கர்த்தரை நோக்கி கதறுகிறார். பாருங்கள், கர்த்தர் அவருக்கு இறங்கி தேவனாகிய கர்த்தர் அவருடைய ஆயுசின் காலத்தை இன்னும் அதிகரித்து கொடுக்கிறார். எனக்கன்பான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் இன்று முதல் ஆவியானவர் உங்கள் எல்லைகளிலே கிறிஸ்துவின் மகிமை வெளிப்பட செய்ய போகிறார். நீங்கள் எந்தெந்த விஷயங்களிலே பலவீனத்திலே சிக்கி தவித்து உழன்று கொண்டு இருக்கிறீர்களோ, கர்த்தர் அதிலிருந்து உங்களை மீட்டெடுக்கிறார். ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் பலனை நீங்கள் ருசிக்க, அதிலே தேவநாம மகிமைக்கு ஏதுவாக நீங்கள் உங்களுக்கென்று தேவன் வைத்திருக்கிற திட்டத்திலே முன்னேறி செல்ல உதவி செய்ய போகிறார். கெத்செமனே தோட்டத்திலே இயேசுவானவர் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். பாருங்கள், இந்த கெத்செமனேயின் அனுபவத்திலே நீங்கள் ஜெப வாழ்க்கையில் வளரும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பலவீனங்கள், பற்றாக்குறைகள், சோர்வுகள், மனத்துயரங்கள் அவைகள் மாறி கர்த்தருடைய தோட்டத்தின் சந்தோஷத்தை, ஏதேன் தோட்டத்தின் சந்தோஷத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்தரிப்போம். ஆவியானவர் சொல்லுகிறார், உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். தங்கள் இருதயத்தில் செவ்வையான வழிகள், இந்த வாழ்க்கையிலே ரட்சிக்கப்பட்ட பிறகும்
சோத்திரம். குடும்பம், வேலை, தொழில், சொத்து சுதந்திரங்கள் எல்லா காரியங்களிலும் செவ்வையான வழிகளுக்குள்ளே, ஆவியானவருக்குள்ளே நீங்கள் வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதில் மாறுபாடான வழிகள் இருக்குமே என்றால் ஆண்டவரிடத்தில் இப்பொழுதே மன்னிப்புக்காக கெஞ்சுங்கள், இரக்கத்திற்காக கெஞ்சுங்கள். அவருடைய இரத்தம் தெளிக்கப்பட போகிறது. ஸ்தோத்திரம். எஸ், ஹல்லேலூயா. இப்பொழுதே ஒரு விடுதலையின் அக்கினி இறங்குகிறதை நான் பார்க்கிறேன். ஸ்தோத்திரம். இன்று கர்த்தர் உங்களுக்கு பலனாக இல்லாதபடிக்கு வேறு பலனை பற்றி கொண்டு இருக்கிறீர்களா? மாம்சமான பலத்தை, பண ரீதியான பலத்தை நம்பி சார்ந்து கொண்டு இருக்கிறீர்களா? ஆவியானவர் அன்பாக எச்சரிக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது உங்கள் கண்களை பதிய வையுங்கள். ஆண்டவருடைய ஆவியானவர் உங்களை நிரப்பும் போது புது பலனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். சரீரத்திலேயும் பெற்றுக்கொள்வீர்கள், வாழ்க்கையிலும் பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் உங்களை வைத்திருக்கிற ஒவ்வொரு ஸ்தாபனங்களுக்கு என்றும் பெற்றுக்கொள்வீர்கள் என்று ஆவியானவர் திட்டமாய் பேசுகிறார். சோத்திரம். கர்த்தரில் பலன் பெறாதபடிக்கு உலக பிரகாரமான எண்ணங்கள், தவறான பலத்திற்கு நேராக நடத்தி சென்றிருக்கிற ஒரு சிலரை ஆவியானவர் காண்பிக்கிறார். ஸ்தோத்திரம். அவைகளை விட்டுவிடுங்கள். ஆண்டவரிடத்தில் கேளுங்கள், ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். ஆண்டவர் கிருபை கொடுத்து கொண்டு இருக்கிறார், வெளிச்சத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறார். அவர் அதற்கு பின்பதாக ஒரு மகிமையான பலனை ஒவ்வொருவர் மீதும் பொழிய போவதாக சொல்லுகிறார். ஆண்டவரிடத்தில் கேளுங்கள், ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். இந்த பலனை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உடுருவ நடந்து அதை நீரூற்றாய் மாற்றிக்கொள்வார்கள். பரிசுத்த ஆவியானவருடைய பெருமழை உங்கள் எல்லைகளை நிரப்பப் போகிறது, குளங்களை நிரப்பப் போகிறது. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற திட்டத்தின்படி நீங்கள் எழும்பி பிரகாசிக்கப் போகிறீர்கள் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஆண்டவரே, இன்னும் கிருபை இறங்கட்டும், இன்னும் கிருபை இறங்கட்டும், இன்னும் உங்கள் அபிஷேகம் இறங்கட்டும். ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை ஒவ்வொருவர் மீதும் சம்பூரணமாக பொழிந்தருள்வீராக. ஆவியானவருடைய பரிசுத்த அக்கினி ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்கட்டும் ஆண்டவர், இப்பொழுதே இறங்கட்டும் ஆண்டவர். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் நிரப்பிக் கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. சரீர பிரகாரமாகவும் ஒவ்வொருவரையும் நிரப்பிக் கொண்டு இருக்கிறார். ஸ்தோத்திரம். பிரியமானவளே, நீ ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை. ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் பலன் ஒவ்வொருவரையும் நிரப்பிக் கொண்டு இருக்கிறது என்று ஆவியானவர் திட்டமாய் சொல்லுகிறார். ஒரு சிலர் பலவீனத்திலே, ஸ்தோத்திரம், இப்பொழுதுதான் கர்த்தரை குறித்ததான ஒரு புரிந்து கொள்ளுதலிலே வருகிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய கிருபை உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். நீங்கள் தேவனுடைய திட்டத்திலே கிறிஸ்துவோடு நெருங்கி நடக்கும் பொழுது, ஸ்தோத்திரம், உங்களுக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற கடமைகளிலே அந்த பலனை பெற்றுக்கொள்வீர்கள் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, ஆவியானவர் சொல்லுகிறார், அந்தந்த காரியங்களிலே ஸ்தோத்திரம், உங்கள் சரீரத்தில் இருந்த பலவீனமும் அதிசயமாய் மறைந்து போகும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். அற்புதங்களை நீங்கள் காண்பீர்கள் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். இப்பொழுதே அந்த அற்புதங்களை செய்யும்படிக்கு கர்த்தருடைய கரம் ஒரு சிலர் மீது வருகிறது. அற்புதங்களை ஆண்டவருடைய நாம மகிமைக்காக பெற்றுக்கொள்வீர்களாக. இப்பொழுதே ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பெற்றுக்கொள்வீர்களாக என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஆண்டவரே, நன்றி சொல்கிறோம். ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. ஒவ்வொருவரையும் உம்முடைய மகிமைக்கு சாட்சியாக, அற்புத சாட்சிகளாக நிலை நிறுத்துவீராக. ஆண்டவரே, நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி சொல்கிறோம். கிறிஸ்துவின் ஜீவ ஊற்றிலிருந்து ஒவ்வொருவருடைய சரீரத்திலும் அந்த ஊற்று புறப்படுகிறது என்று ஆவியானவர் சொல்கிறார். ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், கெத்செமனே தோட்டத்திலே இயேசு நமக்காக பாடுபட்டதினாலே எரேமியா 29:11 படியாக தேவன் ஒவ்வொருவர் மேலும் வைத்திருக்கிற திட்டம் பரிபூரணமாக நிறைவேறும். அதை எந்த அசுத்த வல்லமைகளோ எந்த பிசாசோ தடை செய்ய முடியாது என்று ஆண்டவர் திட்டமாக உரைக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஸ்தோத்திரம். கிறிஸ்து இயேசுவின் மூலமாக தேவ திட்ட நிறைவேறுதல் ஒவ்வொருவர் மீதும், நீங்கள் சம்பந்தப்பட்டிருக்கிற ஸ்தாபனங்கள், குடும்ப ஸ்தாபனம், வேலை, தொழில், சொத்து சுதந்திரங்கள், சபைக்கு அடுத்த காரியம், ஊழியத்திற்கு அடுத்த காரியத்திலும் வருகிறது. ஆண்டவரே, உமக்கே சகல துதி கன மகிமையை கிறிஸ்தேசுவின் மூலமாக ஏறெடுக்கிறோம். தொடர்ந்து ஆவியானவர் சகலவித சத்தியத்திற்குள்ளும் பரிபூரணத்திற்குள்ளும் நடத்தி செல்வீராக. கிறிஸ்தேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே,
ஆமென். பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.